கடைக்கு போகணும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலே உட்காந்துட்டு இருக்கான் பாரு. ஆமாமா. வணக்கம் சார். ரிசப்ஷன்ல கேளுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். கௌதம் பார்க்கணும். இருக்காப்லையா? உள்ள இருக்காரு. பாத்தீங்களா? ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரலாம்ல. அதானே. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கரெக்ட்டா சொன்னடா கோமதி. நீ உன் புள்ளைய சரியாவே வளர்க்கல. நீங்க ரெண்டு பேரும் செட்டு சேர்ந்துட்டீங்களா? இருக்கட்டும் வாங்க. போ. கௌதம் கௌதம் என்னடா ஆளைய காணோம்? தெரியலையேம்மா. என்னடா மணி வர ஆயி போச்சுடா. ஐயோ ஆமா. சரி இருங்க, நான் போய் கேட்டு வரேன். என்னங்க இவன்? மேடம், டாக்டர் கௌதம் ரூம்ல இல்லையே. ரூம்ல இல்லையா? சிஸ்டர் சொல்லுங்க, டாக்டர் கௌதம் எங்க போயிருக்காரு? டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் போகும்போது தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. எங்கங்க போயிட்டான்? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இங்கேயே இருக்கும். நர்ஸ் சொல்லுங்க. டாக்டர் கௌதம் எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியல சார், அவர் உள்ளதான் இருப்பாரு, போய் பாருங்க. சரி. சார். எஸ். டாக்டர் கௌதம பாத்தீங்களா? காலையில ஆபரேஷன் தியேட்டர்ல பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கல. வேணா கால் பண்ணி பாருங்களேன். சரிங்க சார். சார், டாக்டர் கௌதம் எங்க இருக்கான்னு தெரியுமா? ரூம்ல தான் இருப்பார், போய் பாருங்க. இல்ல சார், ரூம்லயும் பார்த்த, ரூம்லயும் இல்ல. ரிசப்ஷன்லயும் கேட்ட, 2-3 பேர்கிட்டயும் கேட்டேன். யாரை கேட்டாலும் ஆபரேஷனுக்கு அப்புறம் அவரை பார்க்கலன்னு சொல்றாங்க. நானும் அப்பதான் பார்த்தேன். ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. யாரையா போய் கேட்டு பாருங்களேன். டாக்டர். எஸ், நீங்க போய் பாருங்க. அப்படி எங்கதான் போனானோ தெரியல. ஏமா சொல்லுங்க. டாக்டர் கௌதம பாத்தீங்களா? நான் ஆபரேஷன் தியேட்டர்ல பார்த்தேன் மேடம். அதுக்கப்புறம் பார்க்கல. எங்கங்க போனா தெரியலையே. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. போ. டேய், என்னடா ஆச்சு? உங்க அண்ணன் எங்கடா? தெரியலம்மா. கேட்டவங்க கிட்ட எல்லாம் காலையில பார்த்தேன் தான் சொல்றாங்க. ஐயோ, எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. ஐயோ, ஒரு ஃபோன் பண்ணியாவது பாரு. என்னங்க? The subscriber cannot be reached at என்ன? the moment. நாட் ரீச்சபிள் இருக்குமா? ஐயோ, எங்கங்க போய் தொலைஞ்சா? ச்சே, கடைக்கு போகணும், புடவை எடுக்கணும், தலைக்கு மேல வேலை இருக்கு. சொல்லித்தானே அனுப்பணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கான். அவன் வீட்ல இருந்து கிளம்பும் போது 5 மணிக்கெல்லாம் வந்துடுன்னு ரொம்ப சந்தோஷமா தானே சொல்லிட்டு வந்தா. சரி வாங்க. சரி வாங்கம்மா. ஏமா, ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்த்துட்டோம். கௌதம் எங்காச்சும் வெளியே போயிருக்காரா? இல்ல சார், இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. நான் காலைல இருந்து இங்கதான் இருக்கேன். டாக்டர் எங்க வெளியே போகலையே. அப்படியே வெளியில போயிருந்தாலும் சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பாரு. அவரு ரூம் எங்க இருக்கு? சீஃப் டாக்டர் அவுட் ஆஃப் பேஷன் பெங்களூர் போயிருக்காரு. ஆக்சுவலா கௌதம் சார் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ். என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ வேற கொஞ்சம் சும்மா இருமா. ஐயோ, அது இல்லங்க. இன்னைக்கு காலையிலேயே நான் டியூட்டிக்கு போகாதுன்னு சொன்னேன். சொல்ல கேட்காம கிளம்பி வந்தான். இப்ப ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடியாச்சு. அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்களே. அவனுக்கு மட்டும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா. ஏமா இப்படி பயப்படுற? அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்காரு. அவன் இங்க இருக்கானா எங்கடா போயிருப்பான்? யார கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. அப்படியே மாயமா மறைஞ்சிட்டானா? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா. கோமதி, ஐயோ மேடம், மேடம் என்னாச்சு? கோமதி, மேடம், என்னாச்சு கோமதி? போங்க மேடம். கோமதி, என்னாச்சு? என்னடா இது? தெரியலையப்பா. கோமதி, அப்பா, இந்த புடவை நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. லட்சுமி பாரு. அம்மா, புடவை நல்லா இருக்கா?
நல்லா இருக்குமா? அன்னைக்கு நாம ஒரு புது புடவை எடுத்தோமே, அத கட்டியிருந்தனா இன்னும் எடுப்பா இருக்குமா? ஏன் லட்சுமி, நல்லா தானே இருக்கு. மாப்பிள நீங்களே சொல்லுங்க, இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? நல்லா இருக்கு மாமா, குறை ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன கொஞ்சம் கிராண்டா கட்டியிருந்தா கெத்தா இருந்திருக்கும்னு அத்தை ஃபீல் பண்ணிருப்பாங்க. கரெக்ட் மாப்ள. ஏமாமா நாம புடவை எடுக்க தானே போறோம், இன்னைக்கே கல்யாணத்துக்கு போறோம். அது இல்ல காயத்ரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மொத்தமா கடைக்கு வராங்களா, மாப்பிள்ளையும் கூட வராரு. அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாராவது சொல்லி அவங்களும் வந்தாங்கன்னா அதானதமா சொன்னேன். சரி சரி, இந்த பொம்பளைங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட், ஒரு விருப்பம், ஒரு கருத்து. ஆண்டவன் எப்படிதான் படைச்சானோ. மாமா அந்த ஆராய்ச்சியில மட்டும் இறங்கிடாதீங்க, மண்டை வெடிச்சிரும். ஏய், நீ என்னடி இப்படி வந்து நிக்கிற? போய் ஒரு நல்ல புடவைய கட்டிட்டு வாப்போ. இதுக்கு இது போதும். விடுங்க அத்தை. என்ன மாப்பிள்ளைக்கு காயத்ரி பிடிச்சிருக்கு, காயத்ரிக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. காயத்ரி என்ன புடவை கட்டினாலும் மாப்பிள்ளைக்கு பிடிக்க போகுது. ஏன் ஃபார் சேஞ்ச் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விடுங்க, அதையும் அவர் ஓகேன்னு தான் சொல்ல போறாரு. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா லேட் ஆயிடும். 5 மணிக்கெல்லாம் கடைக்குள்ள நுழைஞ்சிடணும். முகூர்த்த சேலை எடுக்கிறதெல்லாம் நல்ல நேரத்துல செஞ்சாதான் நல்லது. அதெல்லாம் சரி மாமா, மாப்பிள்ளை வந்து நம்மள கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காரு. நான் அவருக்கு அடிச்சிடறேன். மாப்பிள்ளை நம்பர் நம்ம காயத்ரி. இதோ நம்பர் சொன்னாரு, ஆனா ஞாபகத்துல இல்ல. சூர்யா நம்பர் எனக்கு தெரியும். பாடுறா பாடுறா, சூர்யா நம்பர் இருக்கு, மாப்பிள்ளை நம்பர் இல்ல. சரி சொல்லு. 9841 96462. 96462. ஹலோ. சூர்யா, நான் குமார் பேசுறேங்க. நீங்களாம் கிளம்பிட்டீங்களா? இல்ல, மாப்பிள்ள வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிறதா சொன்னாரு. நாங்களாம் ரெடி ஆயிட்டோம். அது வந்து என்னாச்சு சூர்யா? அது வந்து அண்ணனை பிக்கப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தோம். அண்ணன் இங்க இல்ல, எங்க போனாருன்னு தெரியல. என்னங்க சொல்றீங்க? அவர் வேற எங்கேயும் போகலையா? 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம். காலையில வந்திருக்காரு, ஆனா வெளியில போகல. ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்லயும் இல்ல. அவரு எங்க தான் இருப்பாரு? இத எப்படி எடுத்துக்கிறது ஒண்ணுமே புரியல. எங்க எல்லாருக்குமே ஒரே டென்ஷனா இருக்கு. அம்மா வேற அண்ணனை காணும்னு மயக்கம் போட்டு. சரி ஓகே, நாங்க நேர்ல வாங்க. சரிங்க. என்னாச்சு மாப்பிள? ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனவரு அங்கிருந்து எங்க போனான்னு தெரியல. எங்கன்னு தெரியலன்னா? ஆமா மாமா, அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காராம், ஆபரேஷன்லாம் பண்ணாராம். ஆனா அவர் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போன மாதிரியும் இல்லையா, உள்ளேயும் இல்லையா. அவர் காணாம போன அதிர்ச்சியில அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அவங்க ஃபோன் பண்ணாம இருந்திருப்பாங்களா அத்தை? ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லையா. யாரும் பதட்டப்பட வேணாம், நானும் மாமன் நேர்ல போய் பார்க்கறோம். ஆமா லட்சுமி, நாங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி வந்துருங்க. சரிங்க, வாங்க போலாம். வாங்க. ஏங்க, எஸ். டாக்டர் கௌதம பார்க்க அவங்க அப்பா அம்மா வந்தாங்களா? இப்போ அவங்க எங்க இருக்காங்க? உள்ள ஸ்பெஷல் வார்டுல இருக்காங்க. அங்க எப்படி போக? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, டென்ஷன்ல வந்த மயக்கம் தான். 2 hours பெட்டர் செத்தா போறோம், எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீங்க கூட்டு போலாம். சரிங்கம்மா. கௌதம் பத்தி கவலைப்படாதீங்க, அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார், கண்டிப்பா வந்துருவார். அழாத கோமதி, நான் உன்னை கவனிப்பானா இல்ல அவன் எங்க போனான்னு தேடுவனா? இப்படி தொட்டு அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தமா?
எனக்கு பயமா இருக்குங்க. விடிய காலையில கனவு வந்தா பள்ளிக்கொண்டு சொல்வாங்க. நான் சொன்னா யார் கேக்குறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஏன் வாயதான் அடைக்கிறீங்க? என் கவலை இங்க யாருக்குமே புரியல. நம்ம புள்ளிக்கு ஒண்ணா இருக்காதுமா. ஏதாச்சும் அவசர வேலையா வெளியே போயிருப்பான். இப்ப வந்துருவான். சம்பந்தி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ட்ரெஸ் அதான். மாப்பிள்ளை ஏதோ காணாம போயிட்டாருன்னு தம்பி சொன்னாரு. பதட்டப்படாதீங்க. அண்ணா காலையில கூட ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. காலையில கூட ஒரு ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. பைக் கூட வெளியில தான் நிக்குது. ஆனா அண்ணன் தான் எங்கன்னு தெரியல. சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க விசாரிச்சிட்டீங்களா? எல்லாரையும் விசாரிச்சுட்டோம் தம்பி. யாரும் தெரியலன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இப்போ எங்க தாங்க கூட்டிட்டு போறீங்க? கம்முன்னு பேசாமா சார்? ஓகே சார். வரேன் சார், வரேன் சார். ஏய் நட போலாம். சொல்லல போ. எங்கங்க? நட சார். வாங்க டாக்டர் சொல்றோம். தலைவர் கொஞ்சம் கொடுத்துங்க. இதோ இப்போ வந்துருவார் டாக்டர். இவ்வளவு நேரம் என்னடா பண்றானுங்க? தெரியலண்ணே. வாங்க டாக்டர். நீங்க தான் எப்படியாவது எங்க தலைவர் உயிரை காப்பாற்றணும். போன் கூட சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. எங்க போறேன்னு யாருக்கிட்டயுமே சொல்லிட்டு போகல. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கோமதி, கௌதம் தான் பண்றான். டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? நாங்க எல்லாரும் உன்னை காணன்னு தவிச்சிட்டு இருக்கோம்டா. சார், நான் உங்க சன் கௌதம் இல்ல, அவரை கடத்திட்டு வந்தவன் பேசுறேன். என்னது? கடத்திட்டியா? டேய், யாரா நீ? என்னங்க என்னாச்சு? டேய், என் பிள்ளைக்கு என் பிள்ளை என்னங்க எதுக்காக ஆச்சு? கடத்தின? டேய், எங்கடா இருக்க நீ? ஐயோ, யாரா நீ? என்னங்க ஆச்சு? சொல்லுங்க. தேவையில்லாத விஷயம். உங்க பிள்ளை கௌதம் இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கு. பயப்படாதீங்க. நாங்க பணத்துக்காகவும் வேற எதுக்காகவும் அவரை கடத்திட்டு வரல. ஒரு முக்கியமான விஷயம், ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஐயோ, நீ யாரியா? இத பார், என் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கியா? இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டீங்களே. இத பாருங்க, 4 நாள்ல உங்க சன் திரும்பி வந்துருவாரு. அது வரைக்கும் பேசாம இருக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனீங்க. ஐயோ கடவுளே. கரெக்ட். கடவுளை கும்பிட்டுக்கிட்டு பேசாம இருக்கணும். என் பேச்ச மீறி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அப்புறம் உங்க புள்ளையா வர மாட்டாரு, போனமா தான் வருவாரு. சொன்னது புரிஞ்சதுல? என்னங்க போன்ல யாரு? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? கௌதம்க்கு என்னாச்சு? கேளுடா, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு சம்பந்தி? நம்ம புள்ளைய யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. கௌதம், ஐயோ
என்னங்க இதெல்லாம்? 4 நாள்ல அனுப்பிச்சிடுவோம். அதுக்குள்ள நீ போலீஸ்க்கு போனா உன் புள்ள டெட் பாடி ஏதாவது வரும்னு சொல்றாங்க. ஐயோ, பயப்படாதீங்கப்பா, இதெல்லாம் ஒரு பூச்சாடித்தனம். குமார், வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். அப்படியே அண்ணன் நம்பர் கொடுத்துட்டு அவங்க டேசர் பண்ண சொல்லுவோம். சூர்யா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. போலீஸுக்கு போக வேண்டாம்னு அவங்க சொல்லி இருக்கிறப்போ நாம அவசரப்பட்டு செஞ்சா நமக்கு தான்பா கஷ்டம். நான் சொன்னதை யாராச்சும் கேட்டீங்களா? வெளியில போகாதடா போகாதடான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச யாருமே கேட்கவே இல்ல. இப்ப பாத்தீங்களா? கோமதி, கோமதி கொஞ்சம் பொறுமையா இரு. போங்க. சூர்யா, போன்ல பேசுறது யாருன்னு தெரியல. ஆனா அவன் பேசுன விதத்தை பார்த்தா ஏதோ கொஞ்சம் படிச்ச மாதிரி தெரியுறா. அதான். இல்ல சார், யாரும் பதட்டப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் அதை கௌதம தான் பாதிக்கும். நமக்கு இப்ப அவர் எங்க இருக்காரு, என்ன சூழ்நிலையில இருக்காருன்னு கூட தெரியாது. கடத்தின ஒரு ஆளா இல்ல ஒரு குரூப்பா, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம போலீஸ் கிட்ட போனா அது கௌதம போய் பாதிக்க கூடாது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கடைக்கு போக ரெடியா இருக்காங்க. இப்ப போய் இந்த விஷயத்தை நான் எப்படி காயத்ரி கிட்ட சொல்லுவேன்? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் யாரும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. கோமதி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. சூர்யா வந்துருவாரு. 4 நாள்ல வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு இருக்கிற அதே கவலையும் வேதனையும் எனக்கு இருக்கு, புரிஞ்சுதா? இப்ப நம்ம புலம்புறதால ஒரு பிரயோஜனம் இல்ல. சரிங்க சம்பந்தி, நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். 4 நாள் நம்ம அமைதியா இருப்போம். போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம். கடவுளை வேண்டிக்குவோம், அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. கடவுளே, என்ன சொல்ற காயத்ரி? திடீர்னு கடத்தல் அது இதுன்னா கொஞ்சம் பயமா இருக்குடி. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ரேணுகா. இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா? இல்ல சுபு, அவங்க யாருக்கும் இன்னும் தெரியாது. சூர்யா என்ன சொன்னாரு? நான் இன்னும் கேட்கலடி. பட் அவர் மட்டும் என்ன பண்ண முடியும்? சொல்ல போனா என்னை விட அவருக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் தான் இதுல கவலையும் பயமும் அதிகமா இருக்கும். இனிமே கவலைப்பட்டு பயந்து என்ன பிரயோஜனம்? நெக்ஸ்ட் என்னன்னு யோசிச்சு முடிவெடுக்கணும்ல. காயத்ரி, சூர்யா வராரு. சூர்யா, இப்பதான் காயத்ரி எல்லா விஷயமும் சொன்னா. கவலைப்படாதீங்க, உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கதான் முடியும். வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சூர்யா, அதுதான் சேஃப். போலீஸ் கம்ப்ளைண்ட பத்தி பேசினா எங்க வீட்ல ரொம்ப பயப்படுறாங்க ரேணுகா. அண்ணன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. புரியுது, பட் அதுக்காக நம்ம இப்படியே இருந்துட முடியுமா? யாரு என்ன எதுக்காக கடத்திட்டு போயிருக்காங்கன்னு கூட தெரியல. அதுவும் பட்ட பகல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இதை என்னால நம்பவே முடியல. சூர்யா, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க சுப்பு.
போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணான்னு உங்க பேரண்ட்ஸ் பயப்படுறதுல நியாயம் இருக்கு. பட் போலீஸ் செய்யற வேலையை நாமளே செஞ்சா என்ன?